இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் முல்லைப் பெரியாருக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன். வெல்கம் டு தேக்கடி. பாருங்க மக்களே, இப்போ வந்து தேக்கடி இந்த போட்டிங் போகிற டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம். இங்கே டைமிங் இருக்குது பாருங்கள். 7:30, 9:30, 11:04, 1:45, 3:30 இந்த டைமிங்க்கு தான் போட் இருக்குது. ஃபில் பண்ணிட்டா பாருங்கள், இந்த மாதிரி பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு போட்டிங் முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்து இந்த இதுலேயே வந்துட்டு இங்கே விட்டுருவாங்க இந்த கவுண்டரில். இது வந்து லக்கு இருந்தால் யானைகள் அந்த வனவினங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வண்டி கிளம்புது பாருங்கள். வண்டி ஃபில் ஆகிட்டா கொண்டு போயிடுறாங்க போட்டுக்கு. இப்போ நாங்கள் 7:30க்கு தான் பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் 7:30 கிடைக்காது போல், 9:30 தான் கிடைக்கும் மணி. ஏன்னா இப்போவே வந்து 7:30 ஆயிடுச்சு. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் தேக்கடிக்கு வரேன். அதனால் எனக்கு தேக்கடியை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாது. நம்ம கவர் பண்ணுறது ஃபுல்லாமே வந்து ட்ரக்கிங் தானே. அதனால் நம்ம என்னத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வர போகிறோம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் வந்து மகரஜோதிக்கு தான் நம்ம வந்தது. மகரஜோதிக்கு வந்துட்டு ஈவினிங் தான் மகரஜோதி. அதனால் நம்ம வந்து எனக்கு ஒரு 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்குது. அந்த நேரத்தை என்ன பண்ணணும்னு தெரில. அதோடு நானும் கோவர்த்தன் போகவும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு தேக்கடிக்கு போயிட்டு வந்துடலாம். அது ஒரு 1.5 மணி நேரம் தான் ட்ரிப்பு, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு 1.5 மணி நேரம் அந்த ஏரியை ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க போல். வனவிலங்குகள் வந்து தண்ணி எடுக்க வந்தால் அதையும் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேக்கடியில் வந்து இந்த போட்டிங்கை தவிர உங்களுக்கு வந்து 1 டே ட்ரிப்பு, 2 டே ட்ரிப்பு அப்படி இப்படின்னு ரொம்ப இருக்குது. ட்ரெக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. செம கூட்டமாக இருக்குது. ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க பாருங்க. ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் பார்த்தோம் டிக்கெட் இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆள் வந்து ஒரு 30 பேர்த்துக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு டிக்கெட் எடுக்க கோவர்த்தன் நிற்கிறாப்புல. பாருங்க மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு பாருங்க. பாருங்க, நம்ம வந்து அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸு கிளம்பிடுச்சு, போய்கிட்டு இருக்கு. பாட்டுக்கு போய்கிட்டு நானும் கோவர்த்தன் ப்ரோவும் இந்த ட்ரிப்பை பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம கடைசியாக கண்ணகி கோயில் ட்ரெக்கிங் பண்ணி போயிருப்போம். நான் இங்கே கண்ணகி கோயிலேருந்தே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். முல்லைப் பெரியாறு டேம் தெரியுது. அங்கேயும் வந்து 152 அடியிலேருந்து 115 அடியாக வந்து நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சனால ஏற்பட்ட அந்த வெள்ளையான அந்த மண்ணோட கலர்லாம் இங்கேருந்து மலையிலேருந்து பார்த்தாலே தெரியும். நீர் வற்றி இந்த கரைகளில் உள்ள மண்ணெலாம் அப்படியே வெள்ளையாக தெரிகிறது. முல்லைப் பெரியாறுலையும் வறட்சி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. 182 இருந்து 115 அடியாக தான் வந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம பவானி சாகர்லாம் அப்படி இல்லை. இப்போ பவானி சாகரோட நீர்மட்டம் 105 அடியிலேருந்து 49 அடியாக குறைஞ்சிருக்கு. மேட்டூர் டேமில் 120 அடியிலேருந்து 42 அடியாக வந்துருச்சு. வைகை டேமில் 71 அடியிலேருந்து 39 அடியாக நீர்மட்டம் குறைஞ்சிருச்சு. விஷயம் வந்தப்போ இடுக்கில் இருக்க ஜனங்க வந்து எங்களை தமிழ்நாட்டுக்காரங்களாக்குங்க, எந்த சலுகை எங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்பத்துல இருந்தேவும் இடுக்கி மாவட்டம் வந்து முழு தமிழ்காரங்களையும் கூடுதல். அதனால தமிழ் சிஸ்டம் வந்து தமிழ்நாடோட சேர்ந்தா நல்லா இருக்கும். முல்லைப் பெரியாரை பற்றி சொன்னோம்னா நிறைய பேருக்கு கம்பம், தேனி மாவட்டம் ஃபுல்லாமே அந்த முல்லைப் பெரியாரை நம்பி தான் இங்கே இருக்கு. அப்படி இல்லைண்டா அந்த தண்ணி இல்லைண்டா எங்களுக்கு நாங்களால ஜீவிக்க முடியாத ஒரு மார்க்கம் இருக்கு. போய் நான் செலிபிரிட்டி ஆகிட்டேன். இங்கே வந்து நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க. இங்கே தான் வந்து பாருங்க போட்டுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம். இந்த நிற்கிது பாருங்க கியூ. பார்த்தீங்களா, மலைகளுக்கெல்லாம் போகும்போது வந்து நம்ம பிஸ்கெட்டு அது இதுன்னு இந்த வெள்ளையங்கிரி, சதுரகிரி, அப்புறம் வந்து பர்வதமலையெல்லாம் போகும்போது குரங்குகள் அதிகமாக வரும், போடுவோம். இங்கே பாருங்கள்
சாப்பாடு போடுறது தப்பு அண்டர் செக்ஷன் 1972. அதனால் சாப்பாடு போடக்கூடாது யாரும். வனவிலங்குகளை கெடுக்கக்கூடாது. அது பாவம் காட்டில் திண்டுக்கிட்டு இருக்கும் பழங்கள் அந்த இதெல்லாம். நம்ம இதை போட்டு பழக்கி அப்புறம் இதுக்கு அது ஏங்கி ரொம்பலாம் ரோட்டில் அடிபட்டு இறந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிக்கெட் கவுண்டருக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி என்னென்ன வந்து விலங்குகள் அனிமல்ஸ்லாம் அந்த லேக்கை சுற்றி இருக்குன்னு காட்சிப்படுத்தியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், குரைக்கும் மான் இருக்கான், சிங்கவால் குரங்கு, காட்டெருமை, புலி, யானை பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல பைனாக்குலர்லாம் இருக்குது. நம்ம 50 ரூபாய்க்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு எல்லாமே இருக்குது பாருங்கள். நேச்சர் வாக்கு, ட்ரையல் போகிறது, பாம்பு ராஃப்டிங்கு, இந்த மாதிரி ட்ரைபல் ஹெரிட்டேஜு, இந்த மாதிரி எல்லாமே இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரைஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது. இதெல்லாம் வந்தால் ஒரு 1 வீக் இருந்து நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது சூப்பரான இடம் பாருங்கள். அப்படியே உள்ளக்க போனால் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி கேப்லாம் வைக்கிறாங்க. பெரியார் டைகர் ரிசர்வ்னு. இந்த ஏரியில் தான் நம்ம போட்டிங் போக போகிறோம். குரங்குகள் அதிகமாக இருக்குது. இங்கே வந்தால் கொஞ்சம் நம்ம வச்சுருக்க அந்த பேக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். பேக்கில் ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருந்துச்சுன்னா அப்படியே பிடிங்கிட்டு போயிடுவாப்புல. நிற்கிது பாருங்கள் போட். சரியான லேக்கு பாருங்கள். அது வர போகுது பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்களாக இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு மரத்துக்கும் இந்த மாதிரி அறிவியல் பேர், அப்புறம் இங்கிலீஷ் பேர் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க. அதோட பயன்களும் போட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, கடைசியில் நம்ம இந்த போட்டிங்க்கு டிக்கெட் எடுத்தாச்சு. சலஜோதி அப்படின்ருக்கு. மொத்தம் வந்து 2 பேர்த்துக்கு 510 ரூபா. பாருங்கள், இன்னும் வந்து போட்டு வரல. போட்டு வந்தோன்னே இந்த இடத்துல வந்து நிற்கும். வந்தோன்னே நம்ம கிளம்புறோம். பாருங்கள் மக்களே, இங்கே உள்ள கேண்டீனில் ஒரு செட் சப்பாத்தி, ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தேக்கடியில் சாப்பிட்டுட்டு நேராக போட்டிங் தான். இங்கே தான் சாப்பிட்டோம். இது வந்து என்னென்னா, நம்ம இங்கே வேலை பார்க்குற அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் சாப்பிட்ற இடம். கேன்டீனில் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. இங்கே பாருங்கள், மக்கள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்தா ஒரு வண்டி வந்துருச்சு, இந்தா ஒரு வண்டி வந்துருச்சு, வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து டிக்கெட் கவுண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி வந்து 11:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. போட்டிங் போயிட்டு மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. 3 போட்டு வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இவங்க வரதை பார்த்தா எதுவுமே பார்க்கல. நீங்கள் யாருமே ஒரு ஜாலியாகவே வரல. பார்க்கல. அதாவது ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. பெரியார், வனஜோத்ஸ்னா, அப்புறம் ஜலஜோதி, அந்த மாதிரி ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. 4 போட் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரோட. இங்கே பாருங்க, போட்டிங் போகிறவங்கலாம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? ஜலஜோதி, ஜல யாத்ரா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆஃபீஸர் வந்து எடுத்த டிக்கெட்டை செக் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே விட்றாங்க. இப்போதைக்கு இந்த 3 போட்டு தான் பாருங்கள். இந்த 3 போட்டில் தான் போக முடியும். 11:30 மேலே தான் அடுத்து வந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கூட்டத்தை பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். பாருங்க, நம்ம ஜலஜோதியில் ஏற போகிறோம். பேரே நல்லா இருக்கு, ஜலஜோதி. நம்ம வந்து அப்பர் 30, 31 2 சீட்டு.
பாருங்க செக் பண்ணி விட்றாங்க. செக் பண்ணி 30 மேலே லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க. ஆஹா கடாமுடான்னு சவுண்டு கேட்குது. பேசஞ்சர் கெப்பாசிட்டிலாம் இருக்குது பாருங்க. ஆஹா நம்ம அப்பர் ஊப்பர். வெல்கம் டு போட்டிங். உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறேன், இதே தேக்கடியில் 2009 ஜலகன்னிகான்னு ஒரு டபுள் டக்கர் போட்டு கவுந்து 82 பேர் போன போட்டில் 45 பேர் கவுந்து, அதாவது கப்பல் கவுந்து உயிரிழந்திருக்காங்க. விபத்துக்கான காரணம் என்னன்னு விசாரிக்கும் போது தெரியுது, காட்டுக்குள்ளே இருந்து தண்ணி குடிக்க இறங்கின காட்டெருமையை பார்க்க ஒரு பக்கத்தில் இருந்து மக்கள் ஃபுல்லாக இன்னொரு சைடு போயிட்டாங்க. அதாவது 82 பேரும் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போனனால கப்பல் கவுந்ததாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ரொம்ப உயிரிழப்புக்கான காரணம் யாருமே லைஃப் ஜாக்கெட் போடாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் போகிறீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே வனவிலங்குகளை நீங்கள் எல்லாருமே சூப்பராக பார்க்கலாம். அது மாதிரி அவங்க கொடுக்குற லைஃப் ஜாக்கெட்டை கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க தயாராகிடுச்சு. இது இங்கே வருமா? நீங்கள் பின்னாடி வருதா? பின்னாடி போட்டுக்கலாம், பின்னாடி போடுங்க. ஃபோட்டோ மக்களே, பாடக்கூடாதான், சத்தம் போடக்கூடாது. அப்போ என்னத்துக்கு நம்ம 355 ரூபா கொடுத்து வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஜாக்கெட்டு மாட்டி விடுறதுக்கு அண்ணன் வந்து மாட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். ஏன்னா ஜாக்கெட்டை பின்னாடி லாக் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட் டைம் வரேன் தேக்கடியில் இந்த மாதிரி ஒரு போட்டிங். இது வர வாழ்க்கையில் போனதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். அதுவும் வந்து டைம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்திருக்கோம். இல்லாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் விருப்பம் இல்லை. மக்களை எடுத்தாச்சு போட்டை. நாங்கள் தான் பாருங்கள் ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஜலஜோதிக்கும் ஜல யாத்திராக்கும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பிடிச்சிருமான்னு பார்ப்போம். இப்போ இருக்க ஃபீட்டு வந்து 140 அடி அந்த இடத்துல போட்டிருந்தாங்க ஸ்கேலு. மொத்தம் இப்போ வந்து 140 அடி டேமில், அந்த டேமில் வந்து நீர்மட்டம் 140 அடி இருக்குது. ஃபுல்லாமே பாருங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. 140 அடினா பாருங்கள் வேறு லெவலில். அது வந்து நீர்மட்டம் இப்போ வந்து ஏறி இருக்கதா சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து அந்த கரைகள்லாம் வனவிலங்குகளை பார்க்க முடியாதான், அரிதா. மான் பார்க்க முடியுமா, யானைகளை பார்க்க முடியாதான். ஏன்னா வந்து நீர்மட்டம் ஏறி இருக்கான், அது ஒரு பிரச்சனை. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 140 அடி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் மான் பார்த்துருக்காங்க, அந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்காங்க, யானைகள் பார்த்த மாதிரி தெரியல. ஐலாண்ட் மாதிரி இருக்குது. இங்கே நம்ம ஸ்டே பண்ணணும்னா எப்படின்னா ப்ரொசீஜர்னு தெரியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலயமா கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க. தெரியுது அங்கே இருக்கு, ஓட்டு பக்கத்தில் இருக்குது. அதை நம்ம ஸ்டே பண்ண முடியாது. பட் இது எப்படி ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல. ஓ வாங்க, வேறு லெவலில் போயிட்டுருக்கு வண்டி. முட்டை போகிறாங்க. என்னையா வண்டி ஓட்டுறிய? வேறு லெவலில். இங்கே பாருங்க வண்டி ஆடுது, அந்த வண்டி போனதெல்லாம் எல்லா வண்டியும் ஆட்டி விட்டு போயிட்டாப்புல. அவங்களாம் ஃபாரஸ்ட்டு போலீஸு, அவங்களாம் ஏதோ சர்வேயா இல்லை அந்த பேலஸுக்கு தான் போகிறாங்களான்னு தெரியல எனக்கு. பாருங்கள், இப்போ வந்து ஜல யாத்திராவை வந்து நெருங்கிட்டோம். ஜல யாத்திராவை இப்போ சேஸ் பண்ண போகிறோம், பண்ணிட்டோம். ஓ என்ன ஜல யாத்திரா, ஜல யாத்திராலாம் தோற்று போச்சு மக்களே. அங்கே வந்து பாருங்கள் அந்த ஃபாரினர்லாம் உட்காந்துருக்காங்க. இது வந்து ஒரு பேக்கேஜில் வரும்பொழுது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. யானைலாம் இல்லை ப்ரோ, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஹை எண்டு, இதெல்லாம் நம்ம பார்க்குறதோட சரி.
அந்த லாங்கில் வந்து இந்த நம்ம புல்மேட்டில் பார்த்துருப்போம் அந்த காட்டெருமை கூட்டத்தை, அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம கேமராவில் பிடிக்க முடியல, அது பைனாக்குலரில் தெரியும். ஆனால் அதை பார்த்தோம், ஒரு 4-5 காட்டெருமை இருந்துச்சு மலை மேலே. ஆனால் இன்னும் நம்ம கரை ஓரத்தில் எந்த இது அனிமேலுமே பார்க்கல, ஒரு சிட்டுக்குருவியை கூட இதுவரை பார்க்கல. மக்களை நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு பேலஸ்ன்னு சொல்லியிருப்பேன், அது வந்து ஒரு ரெசார்ட்டு, அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் படுத்து கிடந்தாங்க. அது வந்து 1 டேக்கு வந்து 25,000 அவ்வளோ ரூபா கொடுத்து எல்லாம் தங்குறாங்க. ஐயோ ஓடுது, அங்கேதான் போறாப்ல ப்ரோ. வாங்க ப்ரோ, விரட்டி விட்டுறாதீங்க, அங்கே வாங்க ப்ரோ. தெரியுதா ப்ரோ ஃபுட்டேஜ்? இங்கே பாருங்க, நல்லா ஒரு 40-50 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போடுது பாருங்க. நம்மளாம் பக்கத்தில் போனால் லாவி விட்டுறோம். நம்ம சாப்பிடாதில்ல, அது வெஜ்ஜு ப்ரோ. அது அது பாவம் நுனிப்புல் பனிப்புல்லெல்லாம் பார்த்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயா சுந்தரி வந்து மறைச்சிடும் போல இருக்க. பாருங்க முன்னாடி, நம்மளுக்கு முன்னாடி ஜலசுந்தரி போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான பேர். முன்னாடி போகிறது சுந்தரி, நம்ம விட்டு வந்து ஜோதி, நம்ம கப்பல். அங்கிட்டு ஜோஸ்னா அப்படி இப்படின்னு ரொம்ப போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மானை வந்து நம்ம தான் பார்த்து கண்டுபிடிச்சி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இங்கே பாருங்க மக்கள், எங்கெல்லாம் இருக்கு காட்டு மான். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மான் கிடக்குது பாருங்க. மான் வந்து தண்ணியை கிடக்குது பாருங்க. இங்கே பாருங்க மக்களை, இங்கே பாருங்க 2 மாடு, 2 மான். இந்த பக்கத்து காட்டு மாடு நிற்கிது, இந்த தெரியுதா போகுது பாருங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த ஏரியை சுற்றி இருக்கிற வனவிலங்குகள் எல்லாம் தண்ணி குடிக்க கீழே இறங்குறத. தண்ணீரோட அருமை இப்போ தெரியுது. இந்த வருஷம் சம்மர் நம்ம நினச்சதோட ரொம்ப மோசமாக இருக்குது. கொடைக்கானல், கொல்லிமலைன்னு பல மலைகளில் ஃபுல்லாக காட்டுத்தீ பிடிச்சி எரியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற 100கணக்கான ஏரி அணைக்கட்டில் இதுவரை பார்க்காத வறட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். 50 வருஷத்தில் இல்லாத வறட்சி பவானி சாகரில், மேட்டூர் டேமில் நீர்மட்டம் குறைஞ்சு ரொம்ப மோசமான நிலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேட்டூர் டேமில் இதுவரை தெரியாத நந்தி இப்போ தெரியுது. பவானி சாகரில் இதுவரை தெரியாத டனாய்கான் கோட்டைன்னு ஒரு கோட்டை தெரியுது. இதெல்லாம் வறட்சியோட ஒரு அறிகுறி தான். அணை கட்டப்பட்டது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு கட்டி கொடுத்த பெருந்தகை பென்னிக்குக் என்கிற மாபெரும் மனிதன். அதற்கு நிதி ஒதுக்க சொல்லி வெள்ளை அரசிடம் கேட்கும் போது நிராகரிக்கிறார்கள். சொந்த சொத்தை வித்துவிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது அவருடைய மனைவி 300 பவன் நகையை அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். நீ ஒரு புனித காரியத்தை செய்ய போகிறார், அதற்கு பயன்படாத இந்த நகை எனக்கு எதற்கென்று 300 பவன் நகையை கலட்டி தன் கணவனிடத்திலே கொடுத்தார்கள். அதையெல்லாம் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து நமக்கு நம் வறட்சியை போக்க, நம் வயிற்று பசியை நீக்க இந்த பெருந்தகை கட்டி கொடுத்ததுதான் முல்லை பெரியாற்று அணை. எங்களுடைய ரத்தம், எங்களுடைய வேர்வையில் கட்டப்பட்ட அந்த அணை எல்லை பிரிப்பிலே இடுக்கி மாவட்டம் அவர்களுக்கு போனதாலே இன்றைக்கு தண்ணீர் பெற முடியாத பேரவலம். இந்த நிலத்தை இழந்ததால் நாம் வளத்தை இழந்து நிற்கிறோம். சான்று பாருங்க, ஜல யாத்ரா போறாப்புல, ஜல யாத்ரா.
வந்ததுக்கு வந்து ஒரு காட்டெருமை கூட்டத்தையும் 2 மான் அந்த வாட்டர் கிராஸ் பண்ணுறதையும் நல்லா பக்கத்தில் வந்து பார்த்தாச்சு. போதும், 350 ரூபாய்க்கு ஒருத்து. நண்பர்களே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சுற்றுனதுக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம திரும்பி கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ பார்த்தோம் நினைக்கிறேன். அண்ணன் போட்டு எழுது கட்டுறாரு பாருங்க, பாகுபலி. ஐயா பாருங்க, ரொம்ப மக்கள் வந்து அடுத்த ரைடுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போகும்போது கேட்பாங்க, ப்ரோ அனிமலை பார்த்தீங்களா, புளியை பார்த்தீங்களா, யானையை பார்த்தீங்களா? நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா தலையாட்டிக்கிட்டு அப்படியே போய்க்கிறேன். அப்படிதான் என்ன, ஓகே தானே? இங்கே பாருங்க, டிரைவர் சீட்டு, பைலட், ஆட்டோ பைலட் ஆன் பண்ணி சொல்லுங்க. நல்லா இருக்கு. உள்ள ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காரு. சரி சாப்பிட்டு தேக்கடி அந்த போட்டிங்லாம் போயிட்டு ஏற்றின இடத்துலையே வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம திரும்பி ரூமுக்கு போயிட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து நம்ம மகர விளக்கு ஜோதியை பார்க்க கிளம்ப வேண்டியதான்.